ஹாய் நேர்களே, இப்போ வந்து வெஜிடபிள் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கேரட்டு, பட்னா, மொச்சக்கொட்டை வந்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பு பற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் போட்டுட்டேன். எண்ணெய் போட்டு திட்டமாக பட்டாளவங்க போட்டுக்கலாம். தூள் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வேகட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து நல்லா கலக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கொஞ்சம் கலக்கிட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து காய்கறி போட்டுடுறேன். கேரட், பட்னா, மொச்சக்கொட்டெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா கலக்கிக்கிறேன். கலக்கிட்டு தக்காளி போட்டுக்கிறேன். மல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போட்டுடுறேன். போட்டு நல்லா கலக்கிக்கிறேன். கலக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறேன். திட்டமாக போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடிடுறேன். ஒரு 3 விசில் வரட்டும். மசாலா ரெடி பண்ணிட்டேன். இப்போ இங்கே இது வந்து கார சட்னி செய்கிறதுக்கு இந்த பக்கம் கார சட்னி செஞ்சிடலாம். வெஜிடபிள் இட்லிக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். ஓமம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா ஒரு 5 போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி 4 போட்டேன். நல்லா வேகட்டும். வேகின பிறகு கொஞ்சம் ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வேகிடுச்சு. இப்போ வந்து முதல்ல மாவு போட்டுக்கிறேன் இட்லிக்கு. அதுக்கு மேலே வந்து வெஜிடபிள் நாங்கள் செஞ்சோம் இல்லையா, தொக்கு மாதிரி, அது எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்கிறேன். இப்படி தான் போட்டுக்கணும். நல்லா ஆகட்டும், வேகட்டும். அது 1/4 மணி நேரம் விடணுங்க. அப்போ தான் வந்து இட்லி நல்லாயிருக்கும். அது கூட சட்னி அரைச்சிக்கிறேன். பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சிட்டேன். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இட்லியும் நல்லா வேகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம் இட்லி. சாப்பிட்டு பாருங்கள் நேர்களே, ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.